ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஸ்டிக்கர் செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் ஸ்டிக்கர் செய்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம வீட்டில் இருக்க மெட்டீரியல்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து சோப்பு வாங்கினா அதில் பேப்பர் இருக்கும்ல, அந்த பேப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் நான் லேபிள் வாங்கினேன். லேபிள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் அதுக்கு கீழே ஒரு பேப்பர் இருந்துச்சு, அந்த பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டபுள் சைட் செலோ டேப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமாட்டி வந்து இது செலோ டேப், இது வந்து எல்லா ஸ்டிக்கருக்குமே ஒட்டுறதுக்காண்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சிசர், அதுக்கப்புறம் சார்ட் பேப்பர் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு ஸ்மைலி ஃபேஸ் வரைகிறேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபேஸ் எந்த ட்ராயிங் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்மைலி ஃபேஸ் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் வந்து இதுக்கு எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இதுக்கு மேலே பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ராயிங்ஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் இது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். இப்போ நான் இது எல்லாத்தையுமே வந்து லேபிள் ஷீட் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நான் செலோ டேப் போட்ட போகிறேன். இப்போ நான் இது எல்லாத்தையுமே செலோ டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ நான் இது எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணிக்கிறேன். தனித்தனியாக கட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை ஒட்டி காட்டுறேன். ஒரு நோட் புக்கில் நான் ஒட்டி காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்திங்கனாலே சூப்பராக வரும். அவ்வளோதான், இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அடுத்த மெத்தட் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அடுத்த மெத்தட் தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு நான் வந்து டபுள் சைட் செலோ டேப் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் வாட்டர் மெலன் வரைஞ்சி வச்சுருந்தேன்னா அதை வந்து இந்த இடத்துல வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதை நான் இதில் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க பிளேஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இருக்குது. எக்ஸ்ட்ரா இருந்ததுலாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன். இப்போது அவ்வளோதான், இந்த ஸ்டிக்கரும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த மெத்தட் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டிக்கரை நோட்டில் ஒட்டுறதை விட ஃப்ரிட்ஜில் வால்லலாம் ஒட்டினோம்னா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம மெத்தட் பார்க்கலாம். இப்போ நான் வந்து சோப் பேப்பரில் தான் செய்ய போகிறேன். சோப் பேப்பரில் வளவலன்னு இருக்க பக்கத்தில் செய்யுங்க. வளவலன்னு இருக்க பக்கத்தில் தெரியாது, இருந்தாலும் நீங்கள் பென்சிலில் லைட்டாக வந்து வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கெட்சில் கொடுத்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ நான் வந்து ஸ்டார் வரைய போகிறேன். உங்களுக்கு எந்த ட்ராயிங் பிடிச்சிருக்கோ அந்த ட்ராயிங் நீங்கள் வரையலாம். இப்போ நான் வரைஞ்சிட்டேன். இதுக்கு மேலே நான் ஸ்கெட்சு கொடுக்குறேன். ஸ்கெட்சு கொடுத்தோம்னா நல்லாவே தெரியும். இப்போ நான் இதுக்கு மேலே கலர் கொடுத்துக்கிறேன். கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமாட்டி நான் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த சார்ட் பேப்பரில் நான் செலோ டேப் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து செலோ டேப் போட்டுட்டேன். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தூரத்துக்கு கட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இந்த ரெண்டாக கட் பண்ணது மேலே ஸ்டார் வச்சு நான் செலோ டேப் வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ நான் அந்த ஸ்டாருக்கு மேலே செலோ டேப் போட்டிட்டேன். இப்போ நான் வந்து இதை அதாவது வந்து கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை நோட்டில் ஒட்டி காட்டுறேன். இப்படி ஒட்டும்போது நம்ம ரெண்டாக கட் பண்ணது இதுக்கு தான். அப்போ தான் வந்து நம்ம ஒட்டும்போது இது ஈஸியாக பிக்க வரும். அவ்வளோதான், இந்த ஸ்டிக்கரும் முடிஞ்சிச்சு. இந்த 3 ஸ்டிக்கரில் எந்த ஸ்டிக்கர் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.